ஹலோ வெல்கம் டு D3K's லிட்டில் ஷெஃப் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பியாஸ் ஆலு கச்சோரி ஒரு சாட் ரெசிபி பண்ணலாம். அதுக்கு ஒரு பவுலில் வந்து நான் 2 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஆட் பண்ணிக்கலாம். ஓமம் வந்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த அவுட்டர் கவர் வந்து நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்றச்ச. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நமக்கு வெளியே லேயர் வந்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணுறச்ச நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். அதுக்காக தான். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நம்ம க்ரம்பிள் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து ஸ்டார்டிங்லேயே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நமக்கு மாவு வந்து ஒட்டாமல் வரும் நம்ம பிசையும் போது. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி வந்து தெளித்து நம்ம வந்து நல்லா சாஃப்ட் டோவாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி தெளித்து பண்ணும்போது நமக்கு தண்ணி வந்து கூட வந்து போகாது. அதுக்காக இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு மாவு ஒட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கூட ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம ஜஸ்ட் கவர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம் உள்ள ஸ்டஃபிங்காக. மிக்ஸி ஜாரில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம கோர்ஸ் பவுடராக அரைச்சி நம்ம மசாலா ஃபில்லிங்க்கு வந்து இதை ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா ஆட் பண்ணிக்கலாம். கொரியாண்டர் சீட்ஸு மூணுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பல்ஸ் மோடில் வந்து நல்லா கோர்ஸ் பவுடராக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பேனில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி வந்து கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கிறது வந்து 3/4 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1/4 வந்து நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அந்த மசாலா வந்து எண்ணெயோடு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நான் இன்றைக்கி 4 பெரிய வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை வந்து நல்லா மசாலாவோட ஒரு 10 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம போட்ட மசாலா அண்ட் வெங்காயம் வந்து நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா குக் ஆகட்டும். நம்ம குக் ஆகிறதுக்காக நான் இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது. ஸோ தட் நமக்கு சீக்கிரமாக வந்து குக் ஆகிடும் வெங்காயம் எல்லாமே. இப்போ பார்த்திங்கன்னா லைட் பிங்க் கலரில் இருக்குது. ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வதக்கி எடுக்கும் போது நமக்கு கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ வந்து நமக்கு வெங்காயம் வந்து குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம், கேரமலைஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா நம்ம மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். காரத்துக்கு வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நமக்கு நல்லா காரமாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் மசாலா. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும். அதுக்கப்புறமா மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு வந்து இந்த மசாலாவோட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 உருளைக்கிழங்கு வந்து ஜஸ்ட் 2ஆக கட் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் விட்டு நான் வந்து தோல் உரித்து நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு. அதையும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து நல்லா நம்ம ஆனியன் அண்ட் அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட மேஷர் இருந்தால் நீங்கள் மேஷ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில். இல்லாட்டி இந்த மாதிரி நீங்கள் இது கரண்டி வச்சு நல்லா அழுத்தி விட்டு நல்லா பைண்ட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கும் மசாலாவோட. அதுக்கப்புறமா இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி வெங்காயம் வதங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் ஆட் பண்ணேன்.
இப்போ 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலாக வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நமக்கு உப்பு தேவை இந்த டிஷ்க்கு. அதுக்கப்புறமா நம்ம குக் பண்ணுறதுக்கு தண்ணி வந்து ஊற்றாமல் தண்ணி தெளிச்சிட்டு நம்ம குக் பண்ணலாம். தண்ணி தெளிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த உருளைக்கிழங்கும் நம்ம வெங்காயம் போட்டது நல்லா பிளெண்ட் ஆகணும். அதுக்காக தான் தண்ணி தெளிக்கிறோம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி, காஞ்ச வெந்தயக்கீரை இருக்கு இல்லையா, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்காக. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்று சேர வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர் இருக்கும் இல்லையா மிச்சம், அதையும் நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். முக்கால்வாசி நம்ம ஸ்டார்டிங்லேயே ஆட் பண்ணிட்டோம். கால்வாசி வந்து லாஸ்ட்டாக அந்த ஃப்ளேவருக்காக நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கனாலே தெரியுது நமக்கு ஸ்டஃபிங் வந்து நல்லா திக்காக இருக்குது, தண்ணியாக இல்லாமல். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேமை வந்து நல்லா ஹையில் வச்சுட்டு ஒரு 1 மினிட் நல்லா குக் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கச்சோடிக்கான ஸ்டஃபிங் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஏன்னா நம்ம இதை குட்டி குட்டியாக உருண்டை பண்ணி நம்ம ஆல்ரெடி மாவு பிணைஞ்சிருக்கோம் இல்லையா, அதில் திரட்டி நம்ம பண்ண போகிறோம். ஸோ சூடாக இருந்தால் நம்மளால் வந்து பிடிக்க முடியாது. ஸோ நல்லா ஆற வச்சிடலாம் மசாலாவை. நம்ம மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக இருக்குது. இப்போ இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம உருண்டை பிடிச்சிட்டு ஆல்ரெடி மைதா மாவு இருக்குது இல்லையா, அதை வந்து டஸ்ட் பண்ணிக்கலாம். டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்டிக்கலாம். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் சைஸாக நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து மீடியம் சைஸில் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த 2 கப் மைதா மாவுக்கு எனக்கு 10 கச்சோடி கிடச்சிச்சு ஸ்டஃபிங்கோடு சேர்த்தி. உங்களுக்கு பெருசாக வேணுமோ இல்லை சின்னதாக வேணுமோ நீங்கள் சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மீடியம் சைஸில் நம்ம வந்து மாவை திரட்டி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி மசாலா ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, ஆலு பியாஸ் மசாலா, அதுலேருந்து ஒரு குட்டி உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி உருட்டிட்டு நடுவில் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். வச்சுட்டு நம்ம மிச்சம் இருக்க மாவு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம அப்படியே கவர் பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இதை வந்து பொறுமையாக நீங்கள் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக வரும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு மேலே வந்து கொஞ்சம் கனமாக இருக்கும், அதை ஜஸ்ட் ரவுண்ட் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே மாவோட வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் வந்து அழுத்தி விட்டுட்டிங்கன்னா நமக்கு கச்சோடி ஷேப் வந்து கிடச்சிரும். சப்போஸ் உங்களுக்கு கேப் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக மேலே வந்து மைதா மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு அங்கங்கே இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டிங்கன்னா நமக்கு கேப் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். ஸோ தட் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது நமக்கு மசாலாஸ் எதுவுமே வெளியே வராது. இதே மாதிரி மிச்சம் இருக்க மாவு எல்லாமே நம்ம திரட்டி எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு வந்து கரெக்டாக 10 கச்சோடி கிடச்சிச்சு. நான் இந்த மாதிரி சைஸில் பண்ணப்போ எனக்கு 10 கச்சோடி கிடச்சிச்சு. உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடியே பண்ணி வச்சுட்டு ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 அன் ஹவர் நீங்கள் எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் இதை பண்ணலாம். பியாஸ் ஆலு கச்சோரி நீங்கள் இப்படியே ஃப்ரை பண்ணியும் சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் கடையில் கிடைக்கிற மாதிரி சட்னி ரெடி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து இம்லி சட்னி அண்ட் புதினா சட்னியை வந்து மேலே வந்து ஊற்றி சாப்பிடுவாங்க. நான் இம்லி சட்னி வந்து அப்லோட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லை கமெண்ட்லேயோ சொல்லுங்கள், நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் 50 கிராம் அளவுக்கு பேரிச்சம்பழம், 50 கிராம் அளவுக்கு புளி எடுத்து ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி கொஞ்சம் வற்றும் போது நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி லைட்டாக வற்றி வரும்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டு நம்ம அந்த பேரிச்சம்பழமும் அண்டு புளி வந்து நல்லா கொதிச்சிருக்கும், அதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டா ஸ்வீட் அண்ட் சவரான இம்லி சட்னி ரெடி. அடுத்து நம்ம புதினா சட்னி வந்து பண்ணிக்கலாம். இந்த டிஷ்க்கு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் 1 கப் அளவுக்கு புதினா இலை, 1 கப் கொத்தமல்லி இலை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில். அதோட காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் உப்பு வந்து 1 டீஸ்பூன் உப்பும் 1/2 லெமனோட ஜூஸையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம அந்த க்ரீன் சட்னியோடு சாப்பிட்றச்ச நமக்கு கச்சோடி வந்து சூப்பராக இருக்கும். 2 சட்னியும் ரெடி பண்ணி ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம் கச்சோடிஸ் எல்லாத்தையும்.
நான் இன்றைக்கி வந்து கடலை எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணுறேன். நீங்கள் வந்து ரிஃபைன்ட் ஆயில் இல்லாட்டி எந்த ஆயிலில் வேணாலும் நீங்கள் உங்கள் சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கச்சோரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன டிப் என்னென்னா, நம்ம பாத்திரம் எந்த பாத்திரத்தில் எண்ணெய் ஆட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்பவும் டம்ப் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து சீக்கிரமாக வேகாது. நான் இன்றைக்கி 3 தான் ஆட் பண்ணுறேன். பேட்ச் பை பேட்சாக நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். கரெக்டாக இது வந்து 2 சைடும் நல்லா குக் ஆகிறதுக்கு ஒரு 7 to 8 மினிட்ஸ் ஆகும். நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். பொன்னிறம் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டுருக்கு. ஸோ நமக்கு வந்து வெந்துருச்சு தான். ஸோ நம்ம பொறுமையாக ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டா நமக்கு அந்த ஆயில் எல்லாமே அப்சர்வ் ஆகி கொஞ்சம் நேரம் சூடு ஆறுனதுக்கப்புறமா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்மளோட கச்சோடி எல்லாமே. சூப்பரான கச்சோடி வந்து ரெடி. இதை நீங்கள் இப்படியும் சாப்பிடலாம், இல்லை நீங்கள் சட்னியோடு சேர்த்தும் சாப்பிடலாம். இப்போ நம்ம வந்து பிளேட் பண்ணிடலாம். நான் வந்து 2 கச்சோடி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நடுவில் லைட்டாக ஓட்டை போட்டுக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் கை வச்சோ இல்லை ஸ்பூன் வச்சோ நீங்கள் வந்து ஓட்டை போட்டுக்கலாம். எனக்கு சூடாக இருக்கிறதுனால நான் ஸ்பூனில் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம க்ரீன் சட்னி ரெடி பண்ணோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இம்லி சட்னி சொன்னோம் இல்லையா, நம்ம அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சட்னிஸ் கூடவோ குறைவோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து சேவ் வந்து மேலே ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, அட்டகாசமான பியாஸ் ஆலு கச்சோடி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய், ஹாவ் அ குட் டே.